வணக்கம். நாங்கள் சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இந்த அமைப்பின் பேர் வலுவிழந்தோரை தாங்குவோம். சரியா? நாங்கள் இந்த வலுவிழந்தோரை தாங்குவோம். இனி என்ற வறுமை கோட்டுக்குள் வாழ்கிறார்கள். மற்றது இயலாத பிள்ளைகள், நடக்க முடியாதாக்கள், கண்டறியாதாக்கள், அப்படி போராட பாதிக்கப்பட்டார்கள், கையில்லாதார்கள், கால் இல்லாதார்கள், எல்லாருக்குமா ஒட்டுமொத்தமாக வறுமை கோட்டுக்கு வாழ்கிறார்கள். அப்பா அம்மா இல்லாதார்கள். சரியா? அவைகளுக்காக நாங்கள் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி வலுவிழந்தோரை தாங்குவோம்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வருகிற ஜனவரியில் முதல் கிழமையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதில் கிடைக்கிற பணத்தை தான் இங்கே கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஊக்குவிப்புக்காக இப்படி ஒரு சோதனை வந்து வச்சிருக்கோம். சரி, அந்த காசு எப்படி சேகரிக்கிறான்னு சொன்னால், இப்போ உங்களை போல பிள்ளையர் கொஞ்சம் மறந்தார்கள், பெரியவர்கள் எல்லாருமே. இப்போ நீங்கள் ஒரு கவிதை வாசிப்பீங்க, இப்போ இன்னும் ஒரு ஆள் ஒரு பாட்டு பாடுவோம், இல்லையானா பரதநாட்டியம் ஆடுவீங்க. சரியா? அப்படி ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு ஒரு நிகழ்ச்சிகளை தருவோம். மற்றது இப்போ உங்களோட அம்மா அப்பா நல்ல பெரிய ஆட்கள் யாராவது வடை, ரோல்ஸ், கட்லெட் செய்தோன்னு தருவோம். அது எல்லாத்தையும் நாங்கள் விற்கிறோம். பெரிய காசுக்கு விற்கிறதில்ல, ஒரு அளவு காசுக்கு விற்போம். மற்றது விரும்பின ஆட்கள் கொஞ்சம் நன்கொட வழங்கலாம். அது 50 தருவினை, 100 தருவினை, 200 தருவினை, 20 தருவினை. அந்த காசுகள் எல்லாத்தையும் நாங்கள் இடத்துல எவ்வளோ எவ்வளோ காசு கேண்டீனால் சேர்ந்தது, எவ்வளோ காசு நன்கொடையாக கொடுக்கப்படுறது எல்லாத்தையும் சொல்லுவோம். முடிவில் அந்த காசு தொகை எவ்வளோன்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு வர்ற முதல் வெள்ளிக்கிழமையில் கோயிலில் கூடுதலான மக்கள் வருவாங்க. அப்போ அந்த கோயிலில் அறிவிச்சிருவோம் இவ்வளோ காசு சேர்ந்தேன்னு சொல்லி. நெக்ஸ்ட் இங்கே வாரது நாங்கள் எங்களோட சொந்த காசுல தான் இங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சரி, அதான் அது முடிஞ்சு. நீங்களும் இங்கே நல்ல வடிவாக அம்மா அப்பாக்கள் சொல்கிறத கேட்டு படித்து நல்ல பெரிய ஆட்களாக வருவாங்க. சரியா? அம்மா சொல்கிறா, அப்பா சொல்கிறா, அது ஒரு ஓவியா சிரிக்காம நல்லா படிக்கணும். படித்தா தானே முன்னுக்கு வரலாம். ஏன்னா இல்லையான்னு ஆடு மாடு மாதிரி தான் மேய்க்க போவோம், வயலில் தான் வேலை செய்யணும். உங்களை பிரின்சிபல் மாதிரி ஒரு ஆசிரியராக வரலாம் இல்லையா? படித்தேன் இல்லையாண்டா ஒரு டீச்சராக வரலாம், இல்லையாண்டா ஒரு டாக்டராக வரலாம், ஒரு என்ஜினியராக வரலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டு படிக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும், இதுல எத்தனை பேர்ட்டு அம்மா அப்பாவியல் கூலி வேலைக்கு போகணுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமே எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. ஒரு 1000 ரூபா உழைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவேன். நாள் ஃபுல்லாக போய் நின்று இந்த வெயிலுக்குள்ளே, அது இந்தியாவில் வெயில் கூட நின்று காஞ்சி கருவாடாகித்தான் வருவினேன். தோளில் இந்த தலையில் துண்டும் போட்டு சாரியை தூக்கி போய் மூடிக்கொண்டு வருவினேன். நான் இடங்களில் பார்த்துருக்கேன், இந்த வெயில் தாங்க இல்லாமல் அப்படி போகிறாங்க. சரியா? இது எல்லாம் மனதில் ஏற்றுக்கொண்டு அம்மா அப்பாக்கள் சொல்கிறது. அது மட்டும் இல்லை, இங்கே ஆசிரியர் மேலும்பொழுது சொல்லுற பாடங்களை வடிவாக காது கொடுத்து கேட்டு கண்ணால் பார்த்து உங்களோட கைகளால் உருப்படுத்துகள் எல்லாம் எழுதி நல்ல வடிவாக படித்தா உங்களுக்கு டீச்சர்ஸ் மேலே நல்ல மார்க்ஸ் எல்லாம் போடுதுன்னு படிப்படியாக முன்னுக்கு நீங்கள் படித்து கொண்டு வரலாம். சரியா? என்ன ஒன்றும் வரையில்லை, படிப்பீங்களோ படிக்க மாட்டீங்களா? வெட்டிக்காரர். நான் அடுத்த வருஷம் பார்ப்பேன். சரியா? யார் யார் நல்லா படிச்சிருக்கிறீங்க என்ன மாதிரி அப்படின்னு. ஓகே, இப்போ இது எல்லாம் உங்களை கூடிய ஆட்களுக்கு நாங்கள் அடுத்த முறை அந்த நிகழ்ச்சியில் போட்டு காட்டுவோம். இப்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி ஒரு சோதனை வச்சு இப்படி இந்த மார்க்ஸ் வேண்டவை, இந்த 5000 ரூபா 6000 வேண்டவையல் ரெண்டு எல்லாத்தையும் நாங்கள் அங்கே அந்த டிவியில் போட்டு காட்டுவோம். சரியா? இதுதான் எங்கள்கிட்ட இந்த வலுவிழந்தோரை தாங்குவோம் ஆரம்பிக்கும். அது 2014 இன்று வரைக்கும் நாங்கள் உதவி செய்து கொண்டே வரோம். கிட்டத்தட்ட 1300 பேருக்கு மேலே உதவி செய்து. அது மட்டுமில்லை, இப்போ நேற்றைய தினம் மட்டக்களப்புக்கு போய் பார்த்துனாங்க 2 பிள்ளைகள்
ஏழாளத்திலே பிறப்பிலேயே அங்கங்களை இழந்தார்கள், ஊனமுற்றவர்கள். நடக்க மாட்டேன், கலைக்க மாட்டேன், அவளுக்கு அம்மா அப்பா இல்லை, படுத்த வாழ்க்கையில் தான் இருக்கிறேன். அந்த வீட்டை விட்டு வெளியிலேயே போக மாட்டேன். வயசான 2 பேர், பெரியம்மாவும் பெரியம்மாவோட தங்கச்சியும் தான் வச்சு பார்க்கிறேன். அவையிலே பார்க்கறதுக்கு 2 பேர் தேவை. ஆனால் அவையில் அந்த வயசுலையும் இந்த பிள்ளைகளுக்காக தங்களது கஷ்டங்கள் எல்லாம் தங்களோட தலையில் போட்டுக்கொண்டு இன்றைக்கும் அதை வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே இனி இல்லை என்ற அளவுக்கு நாங்கள் போன 3 பேருமே கண்ணீர் விட்டு அழுது போட்டு தான் வந்தோம். சரியா? உங்களோட அப்பா அம்மா என்ன மாதிரி வசதி உடைச்சார்களோ எனக்கு தெரியாது. சரியா? அதான் திரும்ப சொல்கிறேன், கஷ்ட துன்பங்கள் பார்க்காம, மன வெயில் பார்க்காம கஷ்டப்பட்டு படித்தா வளர்ந்து வந்து நீங்கள் உங்களோட சொந்த காலில் நல்ல வேலையை பார்க்கலாம். உங்களோட பொக்கத்துக்குள்ள காசு இருக்குமே. படிக்கிறதுன்னா என்ன செய்யலாம்? சரியா? இதைத்தான் நான் என்னால் முடிஞ்ச சொல்கிறேன். எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு. ஓகே, நன்றி. உதவியிலேயே நாங்கள் செய்கிறோம் விஷயத்தை கூட சொல்லியிருக்கோம். எல்லாரும் ஒரே நோக்கம், உங்களுடைய முன்னேற்றம். அது கல்வியில் உதாரண நீங்கள் முன்னேறான் பாடசாலை ஊடாக அதுக்கு வரையாக வடிகாரம் கூட தெளிவாக சொல்லியிருக்கோம். வருகிற 9ஆம் மாதம் 15ஆம் தேதி நம்மளுடைய குறைசி பரீட்சைக்கு தோற்றிருக்கிறார்கள். நீங்கள் அதை இலக்காக தான் எங்கள் நடந்து அடுத்தவங்க வரையக்கு இதை பாஸ் பண்ணினீங்க, இன்னும் நடந்த விஷயத்தை நான் அவருக்கு சொல்லுவேன். இதுதானே அதை நீங்கள் மனதில் வந்து உங்களோட பரிச்சய சொல்லணுங்கிறத சொல்லிக்கொண்டு அதோட பேசினா இந்த பாடசாலைக்கு வந்து மாணவர்களுக்கான இந்த அறிவிப்புகளை வழங்கிய வைத்து பாடசாலை சமூகம் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்கான அந்த போட்டியை நிறைவேற்ற போட்டியினுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டு உங்களுக்கான ஊக்குவிப்புகள் வாங்க.